அரசியல்காரன் உறவுகளுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை திருச்சி குற்றவியல் நீதிமன்றத்திற்கு நேரில் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு அழைப்பாணை எடுத்திருந்தாங்க. சீமான் அவர்கள் ஆஜராகவில்லை. அவர் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு காட்டாங்குளத்தூரில் SRM சார்பில் நிகழ்த்தக்கூடிய சொல் தமிழா சொல் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் இறுதி சுற்றில் கலந்து கொண்டிருக்காரு. ஆனால் இங்கே அவர் ஆஜராகலை. 5 மணிக்குள்ள ஆஜராகலை அப்படின்னா சீமானுக்கு இந்த மாதிரி பிடிவாரன்லாம் பிறப்பிப்பதாக நீதிபதியும் சொல்லியிருக்காரு. ஐபிஎஸ் அதிகாரியான வருண்குமார் அவர்கள் தொடர்ந்த வழக்கு தான் இது. அதாவது குடும்பத்தினை பற்றி தவறுதலாக பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். எல்லாருக்கும் இந்த வழக்கு தொடுத்துருக்காங்க, இவங்களும் வழக்கு தொடுத்துருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ இதில் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் வாய்தாக்கு ஆஜராகலை, அப்போ நீங்கள் 5 மணிக்குள்ளே நீங்கள் ஆஜராகலை அப்படின்னா பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்படும் சீமான் அவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி சொல்லி அந்த வழக்கை ஒத்தி வச்சதாக சொல்லியிருந்தாங்க. பரபரப்பாக செய்திகள் பிரேக்கிங் போட்டாங்க. இப்போ என்ன பார்த்தோம் அப்படின்னா, சீமான் அவர்களை இதில் உடனே இப்போ நீங்கள் கைது பண்ணிடுவாங்களா அப்படின்னா அதற்கு வாய்ப்பு இல்லை. அதாவது 199% கைது பண்ண வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா பண்ண மாட்டாங்க. ஒரு தலைவரை அந்த மாதிரி வழக்குகளில் கைது பண்ண மாட்டாங்க. இவங்க சிறப்பான வழக்கறிஞர் ஆஜராகி அதற்கு உண்டான விளக்கத்தை கொடுப்பாங்க. உடனடியாலாம் கைது பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். குறிப்பாக சீமான் அவர்களுடைய கடந்த சில நாட்களாக பார்த்தோம் அப்படின்னா பாஜக கூட நிர்மலா சீதாராமன் அவர்கள் சந்திச்சார் அப்படின்னு ஒரு செய்தியை பரப்புனாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை பரப்புனாங்க. இப்போ சீமான் அவர்கள் வக்பு சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக போராட்டத்தை வேறு 13ஆம் தேதி வர 13ஆம் தேதி. அப்போ இதெல்லாம் ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும், ஒரு ப்ரெஷரை கொடுக்கணும், அவர் ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்றதுனால கூட இதை அவசரப்படுத்த நிச்சயமா இல்லை. இந்த வழக்குகளே நம்ம பார்த்தோம் அப்படின்னா சீமான் அவர்கள் எல்லா வழக்குகளுக்கும் நேரில் ஆஜராகணும் அப்படின்னா 365 நாள் ஏதாவது ஒரு வழக்கில் ஆஜராகிட்டு தான் இருக்கணும். ஏன்னா அத்தனை வழக்குகள் இருக்குது. அப்போ வழக்கு விசாரணைக்காக நீங்கள் ஆஜராகுங்கன்னு சொன்னால் அது இந்த மாதிரி ஒரு அரசியல் தலைவருக்கு பெருமளவில் போராட்டங்களில் பங்கெடுக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவருக்கு அது நிச்சயமாக சாத்தியமானதாக இருக்காது. இப்போ இங்கே நேரில் ஆஜராகணும் அப்படின்னா இன்றைக்கு அங்கே நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில் அவர் பங்கெடுக்காமல் இருந்திருக்கணும். அது ஒரு முக்கியத்துவமான ஒரு நிகழ்ச்சியாகவும் அவருடைய அரசியல் காலகட்டத்தில் அமைது. காரணம் என்னன்னா, அங்கே அப்போ ஒரு அண்ணாமலை அவர்கள் கலந்து கொள்றாரு. அவர் சீமான் அவர்கள் குறித்து பல விஷயங்கள் இந்த இடத்துல பதிவு பண்ணுறாரு. சீமான் அவர்கள் மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு தளபதி அப்படின்னு சொல்கிறார். ஒரு போர் தளபதிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் சீமான் அவர்கள் புகழார். அதுவும் ஒரு சாதாரண நிகழ்ச்சி கிடையாது. முக்கியமான தலைவர்கள் கலந்துக்கிறாங்க. மாநில பாஜக மாநில அண்ணாமலை அவர்கள், பாரிவேந்தர் கலந்துக்கிறாங்க. எல்லாருமே ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியாக ஒன்றிணைச்சிருக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சி கிட்டத்தட்ட ஒரு அரசியல் தலைவராக அந்த நிகழ்ச்சி தள்ளி வச்சுட்டு வர்றது நல்லா இருக்காது. அந்தளவுக்கு தள்ளி வச்சுட்டு வர அளவுக்கு கூட அவருக்கு ஒரு அவசர தேவை இருந்திருக்கு. அதுக்கு மாற்று ஏற்பாடுகள் இருந்திருக்கும். அதனால் வழக்கறிஞர் வச்சுட்டு கூட அவர் அந்த நிகழ்ச்சியை அட்டன் பண்ணியிருக்கலாம். ரெண்டாவது இந்த வழக்கை பொறுத்தளவில் தெரியும். ஏன்னா சீமான் அவர்களுக்கு நமக்கு இந்த மாதிரி வாய்தா இருக்குது, இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி நிகழ்ச்சி இருக்குன்னா அவர் தெரியும் இது எந்த அளவுக்கு எதுக்கு ஒரு எதிர்வினை ஆற்றும் அப்படின்றது அவருக்கு தெரியும். தெரிஞ்சதான் பண்ணியிருப்பார். அதனால் உடனே செய்திகளில் போட்டோன்னு இது எல்லாருக்குமே அப்படின்னா அது ஒரு செய்தியை பரப்புறாங்க. ஏன்னா கடந்த சில நாட்களில் பிரேக்கிங்கில் போட்டாங்களா செய்திகள். அதாவது நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்தார், கூட்டணி பேச்சுவார்த்தையா அப்படின்னு ஒரு பாஜக கூட கனெக்ட் பண்ணி ஒரு செய்தி போட்டாங்க பார்த்தீங்களா. அது மாதிரி தினந்தோறும் ஒரு செய்தியை பாஜக கூட கனெக்ட் பண்ணி போடணும். இல்லை அவர் கூட்டணிக்கு பேசுகிறார் அப்படின்றத பற்றி போடணும். இல்லை அவர் ஏதாவது ஒரு எதிர் விமர்சனத்துக்கு உள்ளானார் அப்படின்ற மாதிரி அவரை போடணும் அப்படின்ற கட்டாயத்துக்குள்ளே இன்றைக்கி ஆளும் அரசு இருக்கிறதுன்றதை நம்மளால் உணர முடியுது. ஏன்னா தினந்தோறும் நாங்கள் பேரே சொல்ல மாட்டோம், சீமான் பேரே சொல்ல மாட்டோம், நாங்கள் கட்சி பேரே சொல்ல மாட்டோம் என்ற ப்ரெஸ் மீட்லாம் கொடுப்பாங்க. அமைச்சர்களும் சரி, முதலமைச்சரும் சரி பேசும்போது அப்படி தான் பேசிடுவாங்க. இது கடந்த சில நாட்கள் அப்படி தான் பேசியிருக்காங்க. ஆனால் ஒரு அழுத்தத்தை மட்டும் கொடுக்கணும் அப்படின்றது அவங்களுடைய தூக்கத்தை சீமானுக்கு எடுத்திருக்கிறார் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னால் அவர் கடந்த சில நாட்களாக முன்னெடுத்த போராட்டங்கள், பிரச்சனைகள் அது ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தமாக இருந்திருக்கு அரசுக்கு. அது அவங்களுக்கு ஒரு நெகட்டிவாகவும் அமைஞ்சிருக்கு. இல்லை நிச்சயமாக இப்போ இதற்கு முன்னாடி இருந்த போக்கை விட சீமான் அவர்கள் சமீப காலமாக ரொம்ப ஒரு ஒரு தீவிரமான ஒரு தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கிறார் நம்ம சொல்லலாம். இப்போ குறிப்பாக பெரியார் அவர்களை விமர்சனம் செய்த காலம் தொட்டு இப்போ இந்த சமீபத்தில் நடந்த அனைத்து விஷயங்களுமே ஒரு அதிரடியாக தான் நாம் தமிழர் கட்சியானது களத்தில் இயங்குறாங்க. அப்போ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் சீமான் அவர்கள் எப்படியாவது கைது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அரசே முனைப்பு காட்டுதான் நம்ம பார்த்துருப்போம். இப்போ ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியினர் 10 பேரை அவருக்கு வழக்கு பதிவு பண்ணி அதில் பல நபர்களை கைது பண்ணி கைதிற்கு பின்னாடி சித்திரவதை செய்ததெல்லாம் செய்திகள் வெளியாச்சு. அப்போ இந்த மாதிரியான ஒரு அடக்குமுறையை குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு மட்டும் விதிக்கிறதா இருக்கட்டும், அதையும் தாண்டி நாம் தமிழர் கட்சி சார்பாக எந்த ஒரு போராட்டம் கேட்டு அனுமதி வாங்க போனாலும் அதற்கு அனுமதி மறுப்பதாக இருக்கட்டும், அப்படி அனுமதி மறுத்து நீங்கள் போராட்டீங்க அப்போ அதுக்கு ஒரு வழக்கு அப்படின்னு சொல்லி போகிறதா இருக்கட்டும், இப்படியாக பல விஷயங்களில் தொடர்ச்சியாக ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவருக்கு மேலே வழக்கு பதிவு பண்ணாங்க. ஆனால் இது எல்லாமே எப்படி ஒரு கட்டத்தில் இதற்கு மேலே சீமான தொடக்கூடாதுன்னு அவங்க ஒரு முடிவுக்கு வராங்கன்னா, சமீபத்தில் வலசரவாக்கத்தில்
விஜயலட்சுமி அவர்கள் தொடர்பான வழக்கில் வந்து சீமானவர் நேரில் ஆஜராகி தான் நாங்கள் விசாரிப்போம், நீங்கள் சம்மன் வந்து வீட்டுக்கு கொடுத்தாலும் நாங்கள் வந்து வீட்டில் ஒட்டி உங்கள் நேரில் வர வச்சு நாங்கள் விசாரிப்போம். சம்மன் ஒட்டுறதுக்கே ஒரு பிரச்சனை, அது ஒரு பிரச்சனை. அவரை தூக்கிட்டு போய் கைது பண்ணாங்க. அவர் ஒரு முன்னாள் ராணுவ வீரர், அப்புறம் அவர் ஒரு அவங்களோட இந்த மாதிரி முன்னாள் ராணுவ வீரர்கள் அமைப்பில் வந்து அவர் கம்ப்ளைண்ட் பண்ணி அது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. இப்படி சீமான தொட்டு அந்த வலசரவாக்கம் சம்பவம் வந்து நாம் தமிழர் கட்சியில் ஒரு முக்கியமான ஒரு கட்டமொழி நம்ம வந்து சொல்ல முடியும். அப்போ அவர் வலசரவாக்கம் வரும்போது என்ன ஆச்சு, அன்னைக்கு வந்து ஸ்டாலினோட பிறந்த நாள் பலத்தை நிரூபிக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பு அமைஞ்சதுன்னு சொல்ல முடியும். கண்டிப்பா அந்த வலசரவாக்கம் விஷயத்தை வந்து நீங்க சொல்றது வந்து அவர் வந்து ஏதோ சொல்லுவாங்கல்ல, என்னமோ நினைச்சு என்னமோ நடந்துருச்சு மாதிரி அவரை வந்து அசிங்கப்படுத்துறதுக்காக சொல்லப்பட்டுச்சு. ஆனால் வந்து அவர் அங்கே மாஸ்க் காட்டிட்டு போயிட்டாரு அப்படின்றதான் அங்கே உண்மை. அவருடைய பலத்தை வந்து காட்டிட்டு போயிட்டாரு. நிச்சயமா. அப்போ என்னன்னா, அப்போ இது வந்து ஒரு விசாரணைக்கு அழைக்கும் போதே இப்படி வந்து ஒரு மாநாடு மாதிரி கூட்டம் கூடுது, அங்கே வந்து இத்தனை பேர் வந்து திரள்றாங்க, சீமானுக்கு ஆதரவான கோஷங்கள் தான் எழும்புது. அப்படி இருக்கும்போது அதுவும் இந்த வழக்கு அப்படிங்கிறது திட்டமிட்டு இந்த வழக்கில் தான் நம்ம சீமானை கூட்டி விசாரிக்கணும், அப்போ தான் வந்து மக்கள் மத்தியில் ஒரு எதிர்மறையான எண்ணம் வருங்கிற மாதிரி பல விஷயங்கள். ஏன்னா இப்போ இது ஒன்றும் நேற்று போட்ட வழக்கு இல்லை, 10-15 வருஷமா இருக்கிற வழக்கை நாங்கள் இன்னைக்கு எடுத்து நீதி வாங்கி தர போறோம்னு சொல்லி போகும்போது அந்த விஜயலட்சுமி அவர்களே நான் விலகிக்கிறேன்னு விட்டு போயிட்டாங்க. கடந்த மாதிரி 2 தடவை பெட்டிஷன் வாபஸ் வாங்கி போயிருக்காங்க. ஆமா, அப்போ இப்படி இருக்கக்கூடிய வழக்குக்கு நாங்கள் இப்போதான் வந்து நாங்கள் நீதி வாங்கி கொடுக்க போறோம்னு சொல்லி போனதுங்கிறது இல்லை, கைது பண்ணிடுவாங்கன்னு அன்னைக்கு செய்தியெல்லாம் போட்டாங்க. இன்னைக்கு சீமான் கைதான் கேள்விக்கெல்லாம் போட்டு அப்பயே போட்டாங்க. வலசரவாக்கம் நேரில் ஆஜர் அப்படிங்கிற மாதிரி சீமானுக்காக தயாரான கேள்விகள் அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான இது போட்டாங்க. சீமான் இல்லாத ரெடியாக வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன், நீ கைது பண்ணுறியா பண்ண நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரெடியாக வந்திருப்பார் போல. அவர் வர்றது அந்த லைவ் போறது மக்களுடைய எதிர்பார்ப்புங்கிறத பார்த்த உடனே இவங்க அப்படியே வந்து ரைட்டு இதுக்கு மேலே நம்ம வந்து இவரை நம்ம இந்த விஷயம் செய்யணும் அப்படின்னா அது நமக்கே பிரச்சனை சொல்லிட்டு மேலிட உத்தரவாச்சு என்னன்னு தெரியல. அது அப்படியே வந்து அதுக்கப்புறம் பெருசாக அவரை கைது பண்ணுறதுல இன்னொரு சிக்கல் இருக்கு. ஏன்னா சீமான் அவர்கள் வந்து ஒரு சாதாரண ஒரு அரசியல் கட்சி தலைவரோ கொள்கை தலைவரோ அப்படின்னு நம்ம அவரை பிரித்து பார்த்துட முடியாது. அவர் வந்து ஒரு இனவாதம் பேசக்கூடிய ஒரு அரசியல்வாதி. அவரை கைது பண்ணுறாங்க அப்படின்னா ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி அரசு வந்து எப்படி இவங்க விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கே தெரியும். அவர்கள் வந்து திராவிடர்கள் தெலுங்குகள்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி வந்து குறிப்பாக வந்து அவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டு வராங்களா, இனவாதம் பேசக்கூடிய ஒரு கட்சியாக இருக்குது. அப்போ தமிழர்கள் அப்படின்றத அவங்க பேசுகிறாங்க. ஸோ அது இனவாதமாக நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ வந்து அப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி சீமானவர்கள் வந்து அவங்க கைது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது வந்து ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்தால், இப்போ ஜல்லிக்கட்டு வந்தோன்னு ஒரு தன்னெழுச்சி எல்லாரும் போய் ஆர்வமாக போராட போனாங்க பார்த்தீங்களா. இன்றைக்கி ஜல்லிக்கட்டு நம்ம தமிழருடைய அடையாளத்தை அழிச்சிடுவாங்க போல், நமக்கு யாராக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லி வீட்டை எடுத்து கிளம்புறாங்க பாருங்கள், எல்லாரும் கடந்து ஒரு அரசியலமைப்பு கட்சியில் கடந்து. அதுபோல் சீமான் அவர்களுக்கு ஆதரவாக எல்லாரும் வந்து தமிழரா தெலுங்கரா அப்படின்ற மாதிரி போராடுவதற்கு வந்து அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதை எதிர்பார்த்து கூட அவருடைய கைது நடவடிக்கை எடுக்காமல் இருக்கலாம். இதுவரை கிட்டத்தட்ட அவர்களுக்கு 150 வழக்குகளுக்கு மேலே பார்த்துட்டு இருக்காரு. தினந்தோறும் நீதிமன்றத்துக்கு வாய்தாக்கு போயிட்டு இருக்கிறாரு. ஆனாலும் அவர் மீது வந்து ஆளும் அரசு வந்து ஒரு கைது நடவடிக்கை எடுக்கலை, அதுக்கு ஒரு அச்சப்படுறாங்க அப்படின்னா அதற்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணம். அவரை கைது பண்ணா பிரச்சனை வரும். ஆமாம், எனக்கு இப்போ கடந்த காலத்திலே வந்து அவர் வந்து ராமேஸ்வரத்தில் ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனை குறித்து பேசும்பொழுது நீ என்னுடைய மீனவனை அடித்தால் நான் உன் மாணவனை அடிப்பேன் அப்படின்னு சொல்லி பேசியதற்காக தான் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் சீமான் கைது செய்யப்படுறாங்க. இப்போ திமுக காலம் தான். அப்போ அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அந்த கைதுக்கு பின்னாடி அவர் வந்து அரசியல் களம் கண்டது, கட்சி தொடங்கியது அப்படிங்கிறதா இன்றைக்கு சீமான் இந்த அளவுக்கு வளர்த்து விட்டுருக்கு. இப்போ மீண்டும் ஒரு கைது படலம் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இப்போ இன்றைக்கு வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கிறவங்க நாளைக்கு எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி தரப்புக்கு வளர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே நீங்கள் வந்து நாங்கள் இது வரைக்கும் சீமான் வந்து பேரை சொல்லாமல் சீமான ஒரு ஆளாக காட்டாமல் எப்படி நாங்கள் அமைக்கி வச்சிருந்தோமோ இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அப்படியே நம்ம ட்ரை பண்ணலான்னு முயற்சி எடுத்தாங்களான்னு தெரியல. ஏன்னா எதிர்த்து பார்த்தாங்க, சரி எதிர்த்து அரசியல் பண்ணிடுவோமா அப்படின்னு பார்த்துருக்காங்க. எதிர்த்தா வந்து அவங்க வளர்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நோக்கத்தை என்ன பண்ணிட்டாங்க, திருப்பியும் சைலண்ட் மோடுக்கே போயிடும் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்களான்னு தெரியல. இல்லை, சீமான் அவர்கள் இது அடிக்கடி சொல்லிட்டே இருக்காரு. அதாவது அப்படின்னா உங்கள் அப்பா இப்படி தான் என்னை பிடிச்சி போட்டு என்னை தலைவராக்கி விட்டாரு, நீங்கள் பிடிச்சி உள்ள போடு, நான் முதலமைச்சராக என்னை விட மாட்டீங்க போல் இருக்கு அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார் இல்லையா. கண்டிப்பாக அந்த வார்த்தை வந்து நம்மளுடைய அரசியல் காலத்தில் வந்து பெரும் அதிர்வலையே இருக்கு. அது ஆளும் கட்சியினருக்கும் அந்த அதிர்வலை இருக்கு. எங்கே அவர் சொல்கிறது நடந்துருமோ அப்படின்றது அதற்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்றது தான் வலசரவாக்கத்தில் நம்ம பார்த்தோம். அதாவது கைது பண்ணிடுவாங்க என்ன பண்ணி ஏதோ சாதாரணமாக வந்துட்டு போயிடுவாங்கன்னு பார்த்துட்டு கடந்து போயிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான லைவ்ல நீங்கள் சொல்கிற மாதிரி முதலமைச்சருடைய பிறந்தநாள் வாழ்த்து செய்தியை கூட பார்க்காம முதலமைச்சர் கேட்டதாக்கு எம்.கே. ஸ்டாலின் அப்படிங்கிற அவரோட அஃபீஷியல் சேனல் இருக்குங்க, முதலமைச்சர் இருக்கு. அந்த சேனல்ல முதல்வர் அவர்கள் பேசிட்டு இருக்காரு, என்னுடைய பிறந்த நாளில் இப்படி வாழ்த்து கூறினீர்கள். அது யாருமே பார்க்கலங்க அன்னைக்கு. அந்த அது வந்து புதிய தலைமுறை லைவ் போயிட்டு இருக்கு. அதாவது ஒரே சேனல்ல மல்டிபிள் லைவ் போடுவாங்க, எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது என்னன்னா ஒரு லைவ் வந்து சீமானுக்கு போடுறாங்க, ஒரு லைவ் வந்து முதலமைச்சரோட அந்த ஸ்பீச்சுக்கு போடுறாங்க. அப்போ மக்கள் பார்ப்பாங்கல்ல, என்னப்பா இதை யாருமே கண்டுக்க மாட்டேங்க. இத்தனைக்கும் அதுக்கு ஐடிவிங்க வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ இந்த ஸ்பீச்சை பரப்புங்க, முதலமைச்சரோட விஷயத்தை வந்து பரப்புங்க, இத்தனை பேர் பார்க்கணும்னு கட்டளையில் இருக்கும். அது ஒரு அஜெண்டா இருக்கும். அதை அந்த ஷெட்யூல் படி கூட அவங்க போனாலும் கூட இங்கே சீமான் அவரோட இந்த பார்வையாளர்கள் வந்து தாண்ட முடியல அப்படிங்கும்போது வெகுஜன மக்கள் எதை வந்து பார்க்க விருப்பப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம இதில் வந்து தெரிஞ்சு இல்லை, பார்க்க வைக்க முயற்சி பண்ணி பார்க்க வைக்க முடியலன்றது அங்கே ஒரு சாக்கு ஒரு கேள்வி. அப்போ தான் வந்து முதலமைச்சர்
முதலமைச்சருக்கே தெரியும் இது சரிப்படாது. சீமான் அவர்கள் வந்து இங்கே வலசரவாக்கத்துக்கு வர சொன்னது போனது எல்லாமே அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு படைபலத்தோட போய் பலருமே என்ன சொன்னாங்கன்னா இன்னைக்கு பார்த்து நீங்க கைது பண்ணிருக்கே கூடாதுங்க, முதலமைச்சரோட பிறந்தநாள் இப்படி நீங்க வந்து ஒன்றும் இல்லாம ஆக்கிட்டீங்களே சீமானை கைது பண்ணி. ஏன்னா அது ஹைலைட் ஆயிடுச்சு, இது வந்து டவுன் ஆயிடுச்சு. அப்புறம் எப்படி அது அப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிஞ்சு இதை பண்ணாங்களா இல்லை தெரியாம அதிகாரிகளே வந்து திட்டமிட்டு நல்ல பேர் வாங்கலாம் நினைச்சு பண்ணாங்களான்னு தெரியல. அது மொத்தமா ஊத்தி இல்லை எல்லா தலைவருடைய வாயிலிருந்து இப்போ வர்றது எல்லாமே வந்து சீமான் அவர்களை பற்றி ஒரு வாழ்த்துதலாக தான் இருக்கும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, சார் பட்ஜெட் எல்லாம் பார்த்தீங்களா சார், தமிழக பட்ஜெட் இப்போ தமிழகமும் எல்லா இடத்துலையும் எல்இடி டிவி வச்சு சூப்பராக பட்ஜெட்டை காட்டுறாங்க அப்படின்னு. பட்ஜெட் எல்இடி டிவிலாம் வச்சு எல்லாம் பார்த்தாங்க, எல்லாருமே வந்துட்டு ஆனால் பட்ஜெட்டை பார்க்கல, சீமான் அவருடைய பேச தான் பார்த்தாங்க அப்படின்னு அவர் ஒரு பதிவு ஒன்று போட்டிருப்பாரு. ஸோ அவரும் ரசித்து பார்த்துருக்கிறார் அப்படிங்கிறது பதிவு பண்ணிட்டாங்க. ஆமாம், சீமான் அவருடைய பேச்சை ரசிக்கிறதுக்கும் சீமான் அவருடைய நிகழ்ச்சி போகிறதுக்கும் இன்னைக்கு வந்து பரபரப்புக்கு பஞ்சமே கிடையாது. அதை வந்து அரசியல் தலைவர்கள், அதாவது தமிழ்நாட்டிலிருந்து டெல்லி வரைக்கும் உள்ள தலைவர்கள் வந்து சீமானை மிக கவனமாக கூர்நோக்கோடு உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. மாதிரி செங்கல்பட்டு காட்டாங்குளத்தூர்ல எஸ்ஆர்எம் அந்த வளாகத்துல தான் சொல் தமிழா சொல் அப்படிங்கிற நிகழ்ச்சி வந்து நடைபெற்று கொண்டிருக்கு. அங்கே நீங்கள் சொன்ன மாதிரி பல்வேறு விருந்தினர்கள் கலந்து கொண்டிருக்காங்க. குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் பேசின ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வந்து கவனிக்கணும். போர் தளபதி அப்படின்னு சொல்லி சீமான் அவர்களுக்கு பட்டம் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன அரசியல் சூழல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அண்ணாமலை அவர்கள் சீமான் அவர்களே உயர்த்தி பேசுகிறார் அப்படிங்கிறத பாஜக தலைவர்கள் அங்கே இருக்கக்கூடியவங்களாலே ஏற்றுக்கொள்ளுமான்னு தெரியாது. ஏன்னா என்ன இது அண்ணனை இப்படி இந்த பக்கத்தை போயிடுவாங்க மாதிரி ஒரு பார்வை. காரணம் என்னன்னா, இப்போ அவரே வந்து பார்த்தீங்கன்னா நான் மாநில தலைவராக இருப்ப போறாரா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். இப்போ ரெண்டு பேருமே இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க திமுகவை இங்கே ஆழமாக எதிர்ப்பது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு எதிர்க்கட்சியாக செயல்படக்கூடியது பிஜேபியா நாம் தமிழர்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ அண்ணாமலையோட ஸ்டேட்மெண்ட்டே சொல்லக்கூடியது தெளிவாக இருக்கு. சீமான் அவர்கள் செயல்பாடுகள் எப்படி இருக்கு? அண்ணாமலை அவர்கள் வந்து பேசும்போது சொல்லியிருக்கிறாரு, அண்ணனை வந்து ஒரு தளபதியாக பார்க்கிறேன் அப்படின்னு. ஏற்கனவே கடந்த முறையும் வந்து சீமான் அவர்களை பார்க்கும்போது அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு, அந்த மாதிரி அண்ணா தைரியமா ஃபைட் பண்ணுங்கன்னா தைரியமாக பண்ணணும், நிறைய தடவை உற்சாகத்தை கொடுக்குற மாதிரி சீமானோட செயல்பாடு நல்லா சரியா இருக்குன்றதா அவர் ஒத்துக்கிறார். மேடையில் பேசும்போது என்ன பேசியிருக்கிறார் அப்படின்னா, நான் தேசியத்தில் தமிழை பார்க்கிறேன், அண்ணன் தமிழில் தேசியத்தை பார்க்கிறார். இந்த வார்த்தையோட ஆழத்தை நம்ம வந்து உச்சமா புரிஞ்சுக்கணும். ஆனா வந்து என்னன்னா தமிழ் உணர்வோட பேசியிருக்கிறாரு. நிச்சயமா. ஆனா இதை அவர் வந்து அண்ணாமலை சீமானோட தம்பியா பேசினா நாம் தமிழ் ஏத்துப்பாங்க. பாஜகவினுடைய மாநில தலைவராக பேசுனீங்கன்னா இது கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து நீங்க பேசுற தேசியம் வேற, நாங்க பேசுற தேசியம் வேறங்கிறது இவர்களோட ஸ்டாண்டா இருக்கும். அந்த சீமான் அவர்களே பதிவு பண்ணியிருக்காரு. நிச்சயமா அந்த புரிதல் வந்து மக்களுக்கும் இருக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்க அவர் சொல்ற தேசியத்துக்கும் அண்ணனுடைய தேசியத்துக்கும் என்ன வித்தியாசம்ன்றது அவருடைய தொண்டர்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அதில் வந்து அண்ணனை விட்டு கொடுக்காமல் தமிழ் உணர்வோடு தமிழுக்காக பேசியிருக்கிறார் அப்படின்றது தான் இன்னைக்கு முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கு. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.